ஒரு லுங்கு வெட்டுறதுக்கோசம் வந்தோம். Hello family members, welcome back to my channel. சதீஷ் அவர்கள் என்று ஒரு மரத்தில் ஏறி இருக்கிறார். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே தெரிகிறதா? அது பண்ணவங்க நம்மளுக்கு வந்து கொணா தெரிஞ்சிருச்சு நம்பர்களே. கூறுகட்ட கோழி மவனுங்க நிம்மதியா எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, லிங்கு விழுந்துருச்சு தரமாக. ஜஸ்ட் மிஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் மண்டிக்கே விழுந்தோன்னு நம்பர்களே. பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கோலை இழுத்தாச்சு. இப்போ இன்னொரு கோலை, நெக்ஸ்ட் கோலை பார்த்தீங்கன்னா இப்போ இழுக்க போகிறோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கோலை உண்ட சுச்சுவேஷன்ல இருக்கு ப்ரோ. இப்போ திருப்பும் இன்னொரு கோலை இழுக்கிறதுக்கோசம் வந்திருக்காங்க. இதுக்கு ரெசன் பார்க்கலாம் எத்தனை கோலை தள்ளுவாங்கன்னு. அவங்களுக்கு இழுக்கிறதுக்கு கண்ணு தெரியல ப்ரோ. நம்மளுக்காக வெகுல கொளுத்துது ப்ரோ. உங்க ஊர்ல இந்த மாதிரி கொளுத்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல வெயில் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க மட்ராஸோட மோசமா இருக்குது ப்ரோ வெகுல. மெட்ராஸ்க்கா சார்? நேற்று போயிட்டு வந்தேங்க சார் மெட்ராஸ்க்கு. என் வல்லா எழுத்தாலும் இழுக்க முடியல ப்ரோ. வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு போன் அடிச்சா போதும் நல்லா எல்லா கோயிலையும் அடுத்துருவாங்க. சத்தியமா சரி போறல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். அவ்வளோ ப்ரோ, கொலை வந்துருச்சு, நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்குள்ள காட்சி நீங்க பார்க்க முடியாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. மாடோட மோசமா இருக்குது ப்ரோ, அது நீங்களே பாருங்க. வெயில் தான் ப்ரோ ஜாஸ்தி அடிக்குது, அது வேற கழுத்து வேற வலிக்குது. இந்த கோலை தான் இப்போ நம்ம கீழே தள்ளுந்து. மீன் வந்து ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுனால கேமரா சரியாக தெரியல. என்னால் அந்த பையன் பார்த்தீங்களா, அந்த பையன் மூஞ்சியை உடஞ்சிட்டுக்குவோம், ரெண்டாக பழந்துட்டுக்குவோம் மூஞ்சி. பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிஞ்சியாக கோலை தள்ளுப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிதாங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி இதுக்குதான் அப்பயே சொன்ன மரம் ஏற கற்றுப்போங்கடான்னு. என் உயிரை எடுத்துருக்கீங்க. மரம் ஏறதுல ஒன்றும் வயசுக்கு ப்ரோ. இந்த வயசுலயே மரம்லாம் ஏற கத்துக்கூடாது கண்ணு தெரியல ப்ரோ. நீங்களே சொல்லுங்க ப்ரோ, 12 வயசுக்கு மரம் ஏறணுமா ப்ரோ? சின்ன வயசுல இருந்து ஏற கத்துக்கினாதான் எல்லா மரம் ஏற முடியும். நாங்களாம் 10வது முடிச்சுட்டு தான் எல்லா மரமே ஏறது. இந்த வெயில் வேற ஸ்வாட்டர் போட்டுக்கிறோம் ப்ரோ. ப்ரோ எப்பா இங்க இருந்தா நம்மளுக்கு தான் ஃபிட் ஆயிடும் உடம்பு. வெயில நின்னா கேமரா. சில நிமிடங்கள் கழித்து வெட்டி பார்க்கலாம். கொலை விழுந்துச்சுன்னா நான் ஃபிட் ஆயிடுவோம் ப்ரோ. மூஞ்ச காமினாக்கா பட்டாசா காமிக்கிறோம். இது பிடைச்சரா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன இவனுக்கு என்ன பீஜம் போடலாம் நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. ஐயோ ஏன் பிறந்தாய் மகனே, வெயில நிக்கிற ஜாலியா வெயில்ல நின்னுக்கிறாங்களா? நாங்க மொத்தம் எல்லாம் நின்னுக்கிறாங்க. நல்லா ஓ அப்பல ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். 3 கோலை அடுத்துட்டோம் ப்ரோ. இப்போ 3வது கோலை அடுத்துருங்க. ரொம்ப அதை அடுத்துருவாங்க நம்பிக்கையில சொல்லாரு 3வது கோலைன்னு. அங்கே பா உங்க வைக்கிற சார் நான் சொகுசா லுங்கு சாப்பிட்டுங்கிறாங்க மறைவா. நல்லா இருக்கான்னு பார்த்தேன்டா. டேஸ்ட் பார்க்குறாங்களாம் ப்ரோ. நீ பாவம் ப்ரோ, நாங்கள் இன்னும் 1 கிலோ சாப்பிடல ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இழுக்கிறாங்க ப்ரோ தம்பா. அப்படியே நான் வந்து கை வச்சாதான் நல்லா வர்றது. பகல் ஏன்டா ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன், ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலி எந்த நகரத்துக்கு போகலான்னு பேசுங்கிறாங்க. மரத்துக்கு வாய் இருந்திருந்தா சத்தியமா அழுந்துருக்கும். அங்க பாரு.
மரமே சின்ன பின்னா பண்ணிட்டுங்க ப்ரோ நாங்கள். அதுதான் ப்ரோ விவேக கிரியேஷன் சேனல்லாம் பார்த்துக்காங்க வச்சு நம்ம இவ்வளோ லுங்கு பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு இருக்கோம். இந்த வெட்டனோட நம்ம செருப்பு தான் ப்ரோ முள்ளேருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. முள் கொஞ்சம் முள் இல்லை ப்ரோ, ஆனால் வெகில்னா ஃபுல் வெகில் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இன்னொரு மரத்துக்கு போவோம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ வேகரேஷனாலும் நம்ம மாங்காய் மரத்தை இருக்கணும் ப்ரோ. சில நிமிடங்கள் கழித்து ப்ரோ ஒரு நிமிஷம் எல்லாம் வெட்டிடலாம். அன்னைக்கு சூப்பராக இருக்குதான் ப்ரோ. உங்களுக்கு வேணும்னா கோட்டூருக்கு வாங்க ப்ரோ. இந்த நிமிஷமே வாங்க ப்ரோ. அந்த நிமிஷம் வாங்க ப்ரோ, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும்ல. ఇంకా நான் பச்சைக்கார் பண்ணினே தின்றுவோம். 2 நாள் ஆகுமோ 3 நாள் ஆகும். அடாப்பா ஓரே வட்டும். லாக்டவுனில் நுங்கு கடை வச்சுருந்தாரு. ஆமாம், லாக்டவுனில் நுங்கு கடை. இவங்க வந்து காசு வாங்கி வந்தாங்க கல்லால். எவ்வளோ சம்பாரிச்சோம் லாக்டவுனில்? 2 lakhs. 2 lakhs. 2 lakhs சமாளிச்சுக்கிறாங்களோ என்ன கூப்பிடாம போயிட்டுக்கிறாங்க. 2 lakhs நேரில் பார்த்துக்கிறீங்களா? போயிருக்கேன். 2000 ரூபாய் நோட்டு பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ரெட் கலர்ல இருக்குமே, ரெட் கலர்ல இருக்குமே, ரோஸ் கலர்ல இருக்குமே, அது கூட காந்தி போட்டோ ஓட்டுனுக்குமே. காந்தி தாத்தாவா? சிரிச்சுன்னு போகிறா அழுந்துன்னு போகிறா? சிரிச்சுனுக்கு வாரு, சிரிச்சுன்னு மூணுக்கு வாரு அவரு. காந்தி தாத்தா எங்கள் பிளாட்டில் தான் நடக்க போகுது அந்த மேட்ச். எல்லாரும் வாங்க வந்து கண்டுக்கலிங்க. ரோஹித் சர்மா எங்கள் ஊரில் ப்ராக்டிக்ஸ் எடுத்துங்கிறாரு. யார் அது? பப்பா ரோஹித் சர்மா. இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லுங்கட்டு கொள்கிறார் நம்ம விஏகே கிரியேஷன். சும்மா இருக்கிறப்ப எப்படி பேசுறா? சும்மா இருக்கிறப்ப பேசுவேன். ஆர்ஜே பாலாஜி மாதிரி பேசுகிறான். பேசுகிறான், சூப்பராக பேசுகிறான். அவன் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறாரு ப்ரோ ஆகாஷ் அவர்கள். நான் பண்ணுறேன் டெலிவரி. நீ சொன்ன கதை சூப்பரா இருக்குது. இதை படம் எடுத்தா நல்லா ஓடும். பத்தி பாட்டு சுத்தம் இருக்கு. போடு பாட்டு சுட்டாம இருக்கு, சப்படத்தாய் இருக்கு. ஆஹோ மனக்குதி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 3 கண்ணு 20 ரூபாடி. 3 கண்ணு 20 ரூபா. நாங்கள் ஃப்ரீயாக தரோங்க, வாங்க ப்ரோ. உன் கண்ணா அந்த அண்ணா கண்ணா? ஒரு லட்சம் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு லுங்கண்ணா ப்ரோ என்ன வேணா கேளுங்க ப்ரோ, வாங்கி தரேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என்னடா அது? இதுக்கு பேர் தான் லுங்கு. எவ்வளோ சாப்பிட்டு இது வரைக்கும்? அது வரைக்கும் மிஞ்சி போனால் 25. நீ என்னடா ஒரு 10 சாப்பிடுங்க. 10ஆ? இக்கிறதெல்லாம் நீ தான்டா சாப்பிட்ட. ஓகே, இது மட்டும் வெயிட்டிங்கு ஒருத்தருக்காக. அவங்க வந்துகிட்டே இருக்காங்க ஆந்திவே. அப்புறமா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மரம் இருக்குது ஆப்போசிட்லையா? ஸோ அதுலலாம் வேலை செய்ய மாட்டேன். என்னடா இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை. சூரியன் கொளுத்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அங்க உனக்கு எட்டவே எட்டாது மேலக்கும் நானு. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. கீழே சரிடா, நீ பண்ணு, நான் கீழக்கிறேன். ஓகே, சில நிமிடங்கள் கழித்து ஓகே, நம்ம மீண்டும் சந்திக்கலாம். டேக் கேர், பாய் பாய்.